அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்பு என்ன பார்க்க போறோம்னா 8 மேக்ஸ் 8 செகண்ட்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல மாடல் 15ல இருக்க ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இந்த வகுப்புல நம்ம பார்க்க போற சம்முன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் அப் டு 10 கியூப். வாட் இஸ் தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ்? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1 கியூப்ல இருந்து 10 கியூப் முடிக்க இருக்கிறதோட சம்மு தான் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம்மை எப்படி செய்யறதுன்னா 1 கியூப்ல இருந்து 10 கியூப் முடிக்க கேட்டிருக்காங்க. அப்ப கியூபோட சம்மு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரியணும். கியூபோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2. இந்த n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2ன்றது தான் இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதுல ஹோல் ஸ்கொயர் மட்டும் போட்டோம்னா போதும். இது வந்து கணங்கள், அதாவது கியூபோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அகைன் ஒரு தடவை சொல்றேன் பார்த்துக்கோங்க. n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர்டு. இதுல என்னோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணா போதும், கணங்களின் கூடுதல் என்னன்றது கிடைச்சிரும். அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா 1 கியூப்ல இருந்து 10 கியூப் முடிக்க கேட்டிருக்காங்க. அப்ப என்னோட வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா அந்த 10ன்றது தான் என்னோட வேல்யூ. அப்ப n ஈக்குவல் டு 10. அப்ப n ஈக்குவல் டு 10ன்றது அந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ண போறோம். அப்ப n ஈக்குவல் டு 10 அப்ளை பண்ணோம்னா 10 இன்ட்டு 11 டிவைடட் பை 2ன்றது கிடைக்கும். அதுக்கு அடுத்து அந்த ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஸ்கொயரை அப்படியே போட்டுக்கிறோம். அப்ப 10 இன்ட்டு 11 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேன்சல் பண்றது தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறத கேன்சல் பண்ணணும். 10ஐயும் 2ஐயும் நம்ம ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 5ன்றது கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 11 அப்படியே எழுதிட்டு ஹோல் ஸ்கொயரை அப்படியே போட்டுக்கிட்டாச்சு. அதுக்கடுத்து 5ஐயும் 11ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ 5 இன்ட்டு 11ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 55ன்றது கிடைக்கும். அந்த ஸ்கொயரை அப்படியே எழுதியாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 55ஐ நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 3025ன்றது கிடைக்கும். இந்த 3025ன்றது தான் இந்த சம்மோட சொல்யூஷன். இப்போ அகைன் இந்த சம்மை எப்படி செஞ்சோம்ன்றத சொல்றேன். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 கியூப்ல இருந்து 10 கியூப் முடிக்க சம் என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர்டு. இதுதான் கணங்களின் கூடுதல், அதாவது கியூபோட சம்முக்கான ஃபார்முலா. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்னோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா 1 கியூப்ல இருந்து 10 கியூப் முடிக்க கேட்டிருக்காங்க. ஸோ n ஈக்குவல் டு வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 10 இந்த லாஸ்ட்ல இருக்குல்ல, அதுதான் என்னோட வேல்யூ. அந்த n ஈக்குவல் டு 10ன்றதை எடுத்து எழுதுறோம். அதுக்கு அடுத்த நம்பரை போடுறோம் 10 11. அதுக்கு அடுத்து டிவைட்ல இருக்க 2 அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்து ஃபார்முலால ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஸ்கொயரை எடுத்து போட்டுக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள இருக்கிறது தான் சால்வ் பண்ணணும். அப்ப 10ஐயும் 2ஐயும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 5ன்றது கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா 5ஐயும் 11ஐயும் மல்டிபிள் பண்றோம். அப்ப 5ஐயும் 11ஐயும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 55ன்றது கிடைக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த ஸ்கொயர் பண்றோம். அப்ப 55ஐ நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 3025ன்றது கிடைக்கும். இந்த 3025ன்றது தான் அந்த சம்மோட சொல்யூஷன். இப்போ இதே மாடல்ல உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம் தரேன். 1 கியூப் பிளஸ் 2 கியூப் பிளஸ் 3 கியூப் பிளஸ் up to 20 cube. What is the sum of the numbers? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா 1 கியூப்ல இருந்து 20 கியூப் முடிக்க இருக்கிறதோட சம் தான் கேட்டிருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா 1ல இருந்து 10 முடிக்க நம்ம சால்வ் பண்ணோம். நீங்க 1 கியூப்ல இருந்து 20 கியூபுக்கு முடிக்க சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.